அதிமுக எடுத்திருக்கிறது மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிற கருத்து என்னன்னா, இடைத்தேர்தலுங்கிறது கோல்மால், அது ஏமாற்றுகின்ற வேலை. இந்திய வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். ஸோ அவங்க பெருசாக ராகுல் காந்தி தன்னை காப்பாற்றிடுவார். அந்த வயநாட்டையே அப்படியே ஒரு 100 பொட்டிக்கடை வந்திருக்குமா அந்த 5 வருஷத்தில்? ராகுல் காந்தி ஐயா அங்கே எம்பியாக இருந்தார்ல, அங்கே ஏதோ ஒரு வளர்ச்சி வந்திருக்கணும்ல, ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சி வந்திருக்கணும். 1000 ரூபா கொடுக்குறேன், 8500 ரூபா கொடுக்குறேங்கிறத விட்டுருங்க, அது அன்னதானம் மாதிரி, அது வேற விஷயம். அன்னதானத்துக்காவது ஒரு நியாயம் இருக்குது, இதில் அதுவும் கிடையாது. தவறு செய்வதற்காகத்தான் மனிதர்கள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள நீ செய்ய விடாம தடுக்கிறதுக்கு தான் நிறைய காவலர்கள் இருக்காங்க. அதைத்தான் நம்ம ஓட்டுறோமே ஒழிய இதை வைத்துக்கொண்டு நீட்டே வேண்டாம், ஏன்னா இங்கே 27 பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, அவங்களாம் இன்னும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா தமிழகத்தினுடைய அந்த கனவு, திமுகவுடைய அந்த கனவு பலிக்கப்படுறது. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவரை பற்றி அவர் தேர்தலில் நிற்கிறதுல திமுக தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸுக்கு நிற்கணுமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவாரா? மாட்டார். அங்கே திமுக தான் முடிவு பண்ணணும். இவர் போய் சொல்லுங்க ஏஜமா, சரிங்க ஏஜமான்னு கேட்டு வருவார். இதுதான் அவருடைய நிலை. எடப்பாடி ஐயா இதுவரைக்கும் செப்டம்பர் 2023 வரைக்கும் அவர் செய்தது எல்லாமே சிறப்பாக தான் செஞ்சார், மிக சிறப்பாக செஞ்சார். வேற யாராக இருந்தால் பல்ட்டி அடிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, தோத்துருப்பாங்க. அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் செய்த மிகப்பெரிய தவறு திமுகவுடைய இந்த தேர்தல் அணுகுமுறை இன்னும் ஒரு தேர்தலுக்கு 2026 வரைக்கும் செயல்படலாம், அதுக்கு மேல அது எடுபடாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாடு திரும்ப தன்னுடைய திசை மாறி போயிருக்குமோங்கிற பயங்கள்லாம் தாண்டி இல்லாமல் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கு. அந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா திரு ராகுல் காந்தி அவர்கள் வயநாடு தொகுதியில் நின்று ஜெயிச்சிருந்திருக்கிறாரு. இப்போ அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி அவங்கள நிற்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அந்த குடும்பத்தில் ஒரு பெண் அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்த ஒரு குடும்பம். வேறு வீட்டிலேருந்து வந்த பொண்ணுக்கும் பெரிய மரியாதை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு குடும்பம். அது மேனகா காந்தி விஷயத்தில் அப்படி தான் ஆச்சு. பிரியங்கா காந்தி விஷயத்துலையும் இவ்வளவு நாள் அந்த போக்கில் தான் இருந்தது. நல்ல வேலையாக இந்த வாட்டி 99 100 ஆக்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. ஒன்று ஏற்கனவே விலைக்கு வாங்கினாங்க, இருந்தாலும் விலை போனவங்க தப்பு, அது விலைக்கு வாங்கினாங்கன்னு நான் கொச்சைப்படுத்த விரும்ப மாட்டேன். ஆனால் அவங்க வந்திருக்காங்கங்கிறது, ஆனால் அவங்க தேர்ந்தெடுத்த தொகுதி தவறுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். ஏன்னா வயநாடை பொறுத்த வரைக்கும் இவர் பாவம் ரொம்ப காங்கிரஸ் பார்ட்டியோட பேர் ஏறத்தாழ காங்கிரஸ் முஸ்லீம் பார்ட்டின்ற மாதிரி, ஆனால் முஸ்லீம் காங்கிரஸ் பார்ட்டிங்கிற மாதிரி மாற்ற வேண்டிய அவசியங்கள்லாம் இருந்த அளவுக்கு தான் செயல்பட்டார். வயநாட்டில் அவங்க போட்டி போடும்போது கம்யூனிஸ்ட்லேருந்து எதிர்த்தாங்க. நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க, எங்களுக்கு நாட்டில் இருக்கிறது 6 சீட்டு தான், அதையும் நீங்கள் பிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தில் தான் இருந்தாங்க. இப்போ அவர் அங்கே கொண்டு வந்துட முடியும், பிரியங்கா காந்தியை ஜெயிக்க வைக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காரு. அந்த நம்பிக்கை அவரை பொறுத்த வரைக்கும் பலிக்கட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் போன முறை அவர் வாங்கிய அந்த வாக்கெல்லாம் இந்த பிரியங்கா அப்படின்னு வரும்போது அங்கே வருமாங்கிறது எனக்கு தெரியாது. லாஸ்ட் டைம் ராகுல் காந்தி ஐயா வாங்கினது கூட தெளிவாக ஒரு மச்சத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வர்றது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பொறுப்பாக பேசக்கூடியவங்க, காங்கிரஸ்லேயே ஓரளவுக்கு பொறுப்பாக பேசக்கூடியவங்க பிரியங்கா காந்தி தான். அவங்க வர்றது எந்த தப்பும் இல்லை, மகிழ்ச்சியாக வரவேற்கணும். காங்கிரஸோட கூட்டணியாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, அதில் இருக்கிற வேட்பாளர் திரு ஆனிராஜன் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருந்திருக்கிறார் பிரியங்கா காந்தி இந்த மாதிரி வயநாட்டில் நிற்கிறது. இப்போ இங்கே என்ன கேள்வி எழும்புதுன்னா சார், காங்கிரஸ் கூட கூட்டணி இருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா கம்யூனிஸ்ட் தோத்துட்டாங்க. ஸோ அதில் ஆனிராஜனே நிற்க வச்சிருந்துருக்கலாமே, எதுக்கு பிரியங்கா காந்தியை நிற்க வைக்கணும்னு கேட்குறாங்க சார். இதுக்கு என்ன பதில்? இல்லை, அதுதான் ரிசல்ட்டில் உங்களுக்கு சொல்ல போகுது. ரிசல்ட் என்ன சொல்ல போகுதுன்னா, இந்த வாழ்த்து இந்த கதையெல்லாம் அவங்க எப்படி சீரியஸாக போட்டி போட போகிறாங்களா இல்லை விட்டுற போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி. இப்போ தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டியை நம்மையே விட்டுறோம், அது எப்படியா இருந்தாலும் திமுக பணம் கொடுக்க போகுது. 20,000 கொடுத்தா நானும் ஓட்டு போடுவேன், எங்கள் கொள்ளு தாத்தா கூட ஓட்டு போட்டிருப்பாரு. ஸோ என் பொண்ணு கூட ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20,000 ரூபா பெரிய அமௌண்ட்டு கொடுக்குறாங்கன்னா ஓட்டு போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் கேரளா வரப்போகுதா, இல்லை அந்த இடத்துல பிஜேபியோடைய
முக்கியஸ்தர் வந்து நிற்க வைக்கப்பட்டு அவர் ஜெயிக்க போகிறாரா அல்லது கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு சீட் அதிகமாக போதா அப்படிங்கிறது தான் இதில் வித்தியாசமாக இருக்கும். வேறு ஒன்றும் அவங்க வரவேற்கிறதுல மக்கள் சொல்கிறதுல தான் இருக்குது, அவங்க வரவேற்கிறதுல தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி ஐயா வயநாட்டை வச்சுக்கிட்டு இருந்து ராய்பரேலியை கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா அது அவங்க குடும்ப சொத்தாகி போச்சு. அங்கே ஒரு 3-4 லட்சம் வாக்கு ஏற்கனவே ப்ளஸில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பண்ணியிருந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் இதை எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அதை வரவேற்கணும். யாராக இருந்தாலும் வரவேற்பாங்க. ஆனால் ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து தான் மற்றதெல்லாம். தென்னிந்தியாவில் வந்து பாஜகவே வர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் திருச்சூர் பகுதியில் வந்து ஒரு நடிகர் பங்கேற்று வந்து அவர் மத்திய அமைச்சர். நடிகர்னு நீங்கள் இப்போ டாக்டர்னா டாக்டர்னு சொல்லுவீங்களா, கொத்தனார்னா கொத்தனார்னு சொல்லுவீங்களா? நடிகருங்கிறது வந்து அவருடைய துறை. அந்த துறையில் அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். டாக்டர் மாதிரி, இன்ஜினியர் மாதிரி. தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து தோற்று போயிருக்காங்க. ஜெயிச்சது வந்து ஒரு 6-7 பேர் தான் நடிகர் அப்படிங்கிற நடிகருங்கிற அடிப்படையில். ஸோ அதை நான் அப்படி பார்க்கல. கேரளாவில் வந்து கிட்டத்தட்ட 3 தேர்தல்களாக ஒரு 4 இடத்துல மட்டும் 3 இடத்துல மட்டும்தான் பிஜேபி 2வது நிலைக்கு வந்தது. ஓகே, மற்றதுலாம் 3வது நிலையில தான் இருந்தது. அந்த வகையில் அவர் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம அதை பார்க்கணும். ஓகே, அதான் அவர் மத்திய அமைச்சர் ஆயிருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து பாஜக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ ராகுல் காந்தி வந்து அவரே இருந்திருக்கலாமே, எதுக்கு விட்டு கொடுக்குறாருன்ற ஒரு கேள்வி வந்திருக்கு சார். இல்லை, உறுதியாக அதாவது ராகுல் காந்தி ஐயா விஷயத்தில் நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு அட்டையை கொடுப்பாரு. அந்த அட்டையை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்த சகோதரிகள் ஓட்டு போடுவாங்க. அவர் வந்து 44 99 மாற்றுவார். இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்தாது. ஆனால் பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்தியை போல் காங்கிரஸ் பார்ட்டியை முஸ்லீம் பார்ட்டியாக மாற்றக்கூடிய எண்ண ஓட்டத்தில் அவங்க இல்லை. அவங்க வந்து இந்தியராகத்தான் செயல்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதை மட்டுமே அந்த வாக்கு மட்டும் நம்பி இருக்கிறது தப்புன்னு நான் சொல்வேன். அந்த வகையில் பிரியங்கா வந்து கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காக தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்க மாட்டாங்க. ஏறத்தாழ இந்திரா காந்தி அம்மாட்ட இருந்த ஆரம்ப காலத்தில் இருந்த நிறைய விஷயங்கள் பிரியங்கா காந்தி கிட்ட நான் பார்க்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ராஜீவ் காந்தி ஐயா கிட்ட இருந்ததையும் நான் பார்க்க முடிஞ்சிருக்கு. என்ன அவங்களுக்கு வந்து சேர்ந்த அந்த வதேராவுடைய குடும்பம் மட்டும் அரசியலை வந்து வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தியது. இதெல்லாம் ஒரு ஃபேக்டரே கிடையாது. அவங்க வந்து இப்போ ஜெயிச்சாங்கன்னா சந்தோஷம் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. வயநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ராகுல் காந்தியை மன்னிப்பாங்களா? இல்லை, இதை மன்னிக்கிறதுக்கான விஷயமே இல்லைங்க. அதாவது நீங்கள் தெரிஞ்சுதான் அது கூவம்னு தெரிஞ்சுதான் அங்கே குளிக்க போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு குளிச்சாகணுங்கிற ஒரு பிரச்சனை. உங்கள்கிட்ட ஒரு மக்கு நல்ல தண்ணி இருக்குது, குளிக்கிறதுக்கு 2 பக்கெட் தண்ணி வேணும். கூவத்தில் குளிச்சிட்டிங்க, ஒரு பக்கெட் தண்ணியை மூஞ்சி கழுவிட்டீங்க. இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. இதுவும் ஒரு விதத்தில் சுத்தமான ஒரு விஷயம் தானே. ஸோ அவங்க வந்து பெருசாக வந்து ராகுல் காந்தி வந்து தன்னை காப்பாற்றிடுவார். அந்த வயநாட்டையே அப்படியே ஒரு 100 பொட்டி கடை வந்திருக்குமா அந்த 5 வருஷத்தில்? ராகுல் காந்தி ஐயா அங்கே எம்பியாக இருந்தார்ல, அங்கே ஏதோ ஒரு வளர்ச்சி வந்திருக்கணும்ல, ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சி வந்திருக்கணும். 1000 ரூபா கொடுக்குறேன், 8500 ரூபா கொடுக்குறேங்கிறத விட்டுருங்க. அது அன்னதானம் மாதிரி, அது வேறு விஷயம். அன்னதானத்துக்காவது ஒரு நியாயம் இருக்குது, இதில் அதுவும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு 100 பொட்டி கடை வந்திருக்கலாம். அல்லது சிதம்பரம் ஐயாவும் கார்த்திக் சிதம்பரம் ஐயாவும் தொடர்ந்து பல முறை சிவகங்கையில் ஜெயிச்சு அங்கே ஒரு 100 ஏடிஎம் வந்ததில்ல, அந்த மாதிரியாவது அது வளர்ச்சி பெற்று இருந்திருக்கலாம். அது கூட இல்லை. ஸோ அதை பற்றி நாம் ஏன் கவலைப்படணும்? ஓகே, அதே மாதிரி இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை, அதே மாதிரி போட்டியிட போகிறதில்லன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் வந்து அவருடைய ரசிகர்கள்லாம் நின்றுருந்தாங்க. இப்போ வந்து விஜய் அவர்கள் இப்போவே பயந்துட்டாரா? ஏன்னா அந்த விஷயத்துக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி. இது நியாயமான ஒரு அணுகுமுறை இல்லை. விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் 2026 தான் வரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு வந்து குட் மார்னிங் சொல்கிறேன்றவரை இன்றைக்கி ஏன் நீ குட் நைட் சொல்லலைன்னு சொன்னால் அது நியாயமே கிடையாது. ரொம்ப சிம்பிள் என்னை பொறுத்த வரைக்கும். உள்ளாட்சி தேர்தலுங்கிறது வந்து ஒரு கட்சி சார்ந்ததே கிடையாது, அது தனிநபர் சார்ந்தது. அங்கே சின்னத்துக்கே வேலையில் 3/4 சீட்டில். அப்போ அங்கே வந்து நிறைய பேர் வந்தாங்க. அதில் பல பேர் விஜய் ரசிகர்களாக இருந்தாங்க. அவங்க ஜெயித்த உடனே நீங்கள் இவங்க பார்த்தீங்களா விஜய் ரசிகர் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதாவது நீங்கள் சமைச்சதுக்கு அப்புறம் நான் ருசி பார்த்துட்டு ஓ இது சாம்பார் தானே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நாளைக்கு நீங்கள் அதே மாதிரி பண்ண உடனே இது ரசம் தானே அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். அவர் ஒன்றும் ஒரு கொள்கையோ ஒரு சித்தாந்தத்தை வச்சு அந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டி போட்டு அதன் மூலமாக அவர் ஜெயிச்சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அவர் 2026 வரேன்னு இருக்காரு. தன்னுடைய திரைப்படத்தினுடைய கடைசி படமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கடந்த 4 படம் அவருக்கு சரியாக ஓடலை. இதெல்லாம் தனியாக பேச வேண்டிய ஒரு விஷயமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த விக்கிரவாண்டி தேர்தலுக்குள்ளே விஜய்ங்கிறவர் வரவே இல்லை.
ஓகே. ஆனா இந்த எந்த கட்சிக்கும் நான் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்றாரு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது எதுக்காகன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது வந்து நீங்க அரசியலுக்கு வரப்போறது 2026. உங்க படத்தை போட்டு யாராவது விளம்பரம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரஜினிகாந்த் ஐயா தடுத்த மாதிரி என் படத்தை போட்டு நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா நான் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இளையராஜா ஐயா வந்து என்னோட இசையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நான் வந்து கேஸ் போடுவேன், ராயல்ட்டி கேஸ் போடுவேன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு விட வேண்டிய ஒரு விஷயம்தான். அவர் ஆதரவு அல்லது தொந்தரவு எதுவுமே இப்போ அவசியம் இல்லை. அவர் 2026 வரேன்னு இருக்காரு. அவர் வரும்போது பார்த்துக்கலாம். அதே நீட்ல பார்த்தீங்கன்னா சார், இந்த 0.001% முறைகேடு நடந்திருந்தாலும் உச்சநீதிமன்றம் வந்து அது நடவடிக்கை எடுத்தாகணும்னு சொல்றாங்க. இது தொடர்பாக வந்து மத்திய அரசுக்கும் தேர்வு முகமைக்கும் வந்து நோட்டீஸ் அமைச்சிருக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்கல? இல்லை, இது ஒரு சம்பவம். 24 லட்சம் பேர் பங்கேற்ற ஒரு தேர்வு, 1,20,000 சீட்டு, 1,20,000க்கு 24 லட்சம், மிகப்பெரிய பாப்புலேஷன். இதை செயல்படுத்தும் போது ஒரு இடத்துல 1563 மாணவர்கள், அதில் ஒரு 66 மாணவர்கள் 770க்கு 770 வாங்கியிருக்காங்க. அதில் 44 பேர் வந்து இந்த காலதாமதத்தினால கிரேஸ் மார்க்கில் வந்திருக்காங்க. சில பேர் கொஷின் பேப்பர்னால ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷுங்கிற ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சம்பவம். ஒரு கல்யாண வீட்டு சமையலாகவே இருந்தாலும் இப்போ ஒரு ஐஸ்கிரீமில் வந்து ஒருத்தருடைய கட்டவரல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்காக அந்த ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஆனால் போலீஸ் அதில் பார்க்கணும். இது கட்டவரல் வந்திருக்குன்னா யாரையோ வெட்டி துண்டு துண்டாக எத்தனையோ ஐஸ்கிரீமில் போட்டிருக்காங்க, அந்த வெட்டப்பட்டவர் யார் அப்படின்னு அது வேணால் பார்க்கலாம். உளவுத்துறை வேணால் அதை பார்க்கலாம். மொழிய உங்களுக்கும் எனக்கும் அந்த மாதிரி நடந்ததுங்கிறது ஒரு சந்தர்ப்பம், ஒரு விஷயம், அவ்வளோதான். அந்த மாதிரி நீட்டில் வந்து 24 லட்சம் பேருக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். கோவையில் வந்து 1 லட்சம் வாக்காளர்களுடைய பேரை நீக்கிட்டாங்க. தென் சென்னையில் 32,000 பேருடைய நீக்கிட்டாங்க. எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. உடனே நம்ம இந்திய தேர்தலையே தப்புன்னு சொல்லிட முடியுமா? அல்லது திமுக வந்து 40க்கு 40 ஜெயிச்சதே தப்புன்னு நம்ம சொல்லிட முடியுமா? கிடையாது. அது ஒரு சம்பவம், அது ஒரு விஷயம், அவ்வளவுதான வழி. அதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. இது ஒரு சட்டையில் பட்ட நீல இங்கு மாதிரியான ஒரு கரை கூட கிடையாது. நீங்களே புள்ளி நிறையெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஃபிகர்ஸே சொல்லிட்டுங்களேன். 24 லட்சம் பேர், 1,20,000, 1563, 66 பேர். உடனே இதில் ரேங்க் மாறிடும், அப்படியே இது மாறிடும், அது மாறிடும். தவறு செய்வதற்காகத்தான் மனிதர்கள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள நீ செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கு தான் நிறைய காவலர்கள் இருக்காங்க. அதைத்தான் நம்ம ஓட்டுறோமே ஒழிய இதை வைத்துக்கொண்டு நீட்டே வேண்டாம், ஏன்னா எங்கள் 27 பேர் மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க, அவங்களாம் இன்னும் கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சா தமிழகத்தினுடைய அந்த கனவு, திமுகவுடைய அந்த கனவு பலிக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து அதிமுக வந்து தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறதாங்க. இது வந்துட்டு எடப்பாடி வந்துட்டு எங்கிருந்தோ மறைமுகமாக வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இல்லைங்க, அவர் வந்து பெருந்தகை சொல்லியிருக்கிறாங்க, செல்வ பெருந்தகை அவர்கள். அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். அவரை பற்றி அவர் தேர்தலில் நிற்கிறதுல திமுக தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸுக்கு நிற்கணுமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணுவாரா? மாட்டார். அங்கே திமுக தான் முடிவு பண்ணணும். இவர் போய் சொல்லுங்க ஏஜமா, சரிங்க ஏஜமான்னு கேட்டு வருவார். இதுதான் அவருடைய நிலை. அதனால் வந்து நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதிமுக எடுத்திருக்கிறதன் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிற கருத்து என்னன்னா, இடைத்தேர்தலுங்கிறது கோல்மால், அது ஏமாற்றுகின்ற வேலை. இந்திய வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதை தொடங்கி வச்சது திருமங்கலத்தில் அந்த பர்டிகுலர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் தான் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். ஸோ நான் இதில் போட்டி போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது வந்து தைரியமாக அறிவித்திருக்கிற ஒரு விஷயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னென்னா, உடனே இதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. ஓபிஎஸ் ஐயாவுடைய 4 பேர் இருக்காங்க, 11வது தோல்வி அப்படின்வாங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். திமுக காசு கொடுக்க போகுது, பட்டி தேர்தல் நடத்த போகுது, ஒரு பூத் ஸ்லிப் எடுத்து வச்சுக்கிட்டு 100 பேருக்கு வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்களுக்கு வந்து சோறை போட்டு படத்தை காட்டி மீன் மான் எல்லாத்தையும் வெட்டி கொடுக்க போகுது. அவங்க வந்து போய் ஓட்டு போட போகிறாங்க. இந்த சடங்கை நான் புறந்தள்ளுறேன்னு சொல்கிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். அதை நான் வந்து தவறாக பார்க்கவே இல்லை. அதுக்கு நீங்கள் விமர்சன பார்வை எது வேணாலும் வைக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொன்னால் நம்ம போய் இல்லை இது எவ்வளோ பெரிய விஷயம், நீ பண்ணிக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்லும். அந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட இடத்துல நான் பொண்ணு எடுக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொல்கிறது உரிமை, அதில் எந்த தப்பும் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் இதுக்கப்புறம் அதிமுக கட்சி எப்படி வழிநடத்தி கொண்டு போவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, எடப்பாடி ஐயா இது வரைக்கும் செப்டம்பர் 2023 வரைக்கும் அவர் செய்தது எல்லாமே சிறப்பாக தான் செஞ்சார். மிக சிறப்பாக செஞ்சார். வேற யாராக இருந்தால் பல்ட்டி அடிச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க, தோத்துருப்பாங்க. அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அவர் செய்த மிகப்பெரிய தவறு டிசம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் காத்துறாமல்
பாஜக அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டது தான் அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. இல்லைனா அவர் நல்லா ஹைப்பில் வந்திருப்பார், எந்த ப்ராப்ளமும் அவருக்கு இருந்திருக்காது. இப்போ அதை சீர்கட்டணும், சீர் செய்யணும். சீர் செய்யறதுக்கு 2026ங்கிறது சட்டமன்ற தேர்தல், இது பாராளுமன்ற தேர்தல் இல்லை. இங்கே அதிமுகவுக்கு தான் 1 கோடி பேர் இருக்காங்க, ஆனால் 60 லட்சம் பேர் தான் வாக்களிப்பாங்க. இந்த தொல்லையெல்லாம் இனிமேலன்ட்டு அவர் ஃபேஸ் பண்ண போகிறார். ஸோ நான் வந்து அவரை செட்பேக்குன்னு பார்க்க மாட்டேன். அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஒரே தவறு அந்த கூட்டணியை தேவையில்லாமல் முறிச்சு கொண்டது தான். அதை தவிர அவர் எந்த தப்பும் பண்ணலை. அந்த தப்பு கூட நானும் நீங்களும் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி மக்கள் சொல்கிறாங்க, நான் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு சிறுபான்மையினர் வாக்கு வந்து எனக்கு கிடைக்காது பிஜேபியோடு இருந்தா அப்படின்னு சொன்னது தான் 2019, 2021, 2024 ஃபிகர்ஸை கையில் வச்சுக்கிட்டு பேசக்கூடியவங்களுக்கு தொல்லும். ஏன்னா தமிழ்நாடு இந்த மாதிரியான முட்டாள்தனத்துக்குள்ளெல்லாம் போய் நிற்காது. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, பயந்து போய் இப்போ ரவுடி வந்து திடீர்னு பாட்டில் சுற்றினான்னா நம்ம வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறதுங்கிறது கோழைத்தனம் இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது, அவங்ககிட்ட போய் வீரத்தை காட்டுறது என்னுடைய வேலை இல்லை. இவ்வளவு தான். முடிஞ்சால் லைட்டாக நினச்சிட்டு படுத்து தூங்கணும், அதோட தவிர வேறு எதுவும் இல்லை. ஸோ திமுகவுடைய இந்த தேர்தல் அணுகுமுறை வந்து இன்னும் ஒரு தேர்தலுக்கு 2026 வரைக்கும் செயல்படலாம். அதுக்கு மேலே அது எடுபடாது. அது வரைக்கும் எடப்பாடி ஐயா செஞ்சதில் எந்த தப்பும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இன்னும் 2-3 நல்லா பண்ணியிருந்துருக்கலாம், அது விமர்சன பார்வை. மிக்க நன்றி சார். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்க ரியல் ஒன் சார்பாக மிக்க நன்றி.